எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. பொதுவாக நான் நிச்சயதார்த்த விழாவிலே நான் ஒப்புக்கொள்வதில்லை. நிச்சயதார்த்தம் செய்கிறது எல்லாத்தையும் நான் ஒப்புக்கொள்வதில்லை. பாஸ்டர் நேற்று 10:30 மணி 11 மணிக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணணும், அதனால நீங்க கட்டாயம் நீங்க தான் நடந்து வைக்கணும் என்று 11 மணி 10-11 மணி நாங்கள் எல்லாம் படுத்துட்டோம். அப்போ வந்து சொன்னதுனால நான் ஒப்புக்கொண்டேன். ஏன் நான் நிச்சயதார்த்த நிகழ்வுகளை நான் கலந்து கொள்வதில்லை, அதை நான் நடத்துவதும் இல்லை என்று சொன்னால் அதற்கான காரணத்தை முடிவிலே சொல்லுகிறேன். செய்தி நிறைவிலே சொல்லுகிறேன். ஒரு 10-15 நிமிடத்தில் முடித்து விடுவேன். கவனமாக கேளுங்க. பொதுவாக நிச்சயதார்த்தம் என்ற காரியம் நம்முடைய உலக வழக்கிலே நம்முடைய கலாச்சாரத்திலே இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது, இல்லைங்களா? நிச்சயதார்த்தம் என்று சொன்னால் 3 விதமான நிச்சயதார்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது, குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தைக்கும் இவனுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு, பிற்காலத்திலே இந்த குழந்தைக்குத்தான் என் மகனை கொடுக்கணும், இந்த பெண்ணுக்குத்தான் என் பிள்ளையை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உறுதி செய்து கொண்டு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். இது ஒரு வகையான நிச்சயதார்த்தம். புரியுதுங்களா? நாம் சிறு குழந்தையா இருக்கும் போதே நீங்க எனக்கு தங்கச்சி பிள்ளையா இருக்கணும், இல்ல எனக்கு அண்ணன் பிள்ளையா இருக்கணும். அதை பிறந்த உடனே என்ன பண்ணுவோம்? இந்த பிறந்த இனி என் பிள்ளைய வந்து நான் தான் கட்டிக்கிறவேன், என் பையனுக்கு தான் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லி சிறு வயதிலேயே குழந்தைகள் ஒருவருக்கொருவர் நினைவு தெரியாத பருவத்திலேயே முடிவு செய்து கொள்வது, இது ஒரு வகையான நிச்சயதார்த்தம். இரண்டாவது நிச்சயதார்த்தம், பெண்ணும் அதாவது ஆணும் பெண்ணும் பருவம் அடைந்ததற்கு பின்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் அறிந்ததற்கு பின்பு, என்ன இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை என்று ஒருவருக்கொருவர் 2 குடும்பத்தாரும் பேசி 2 பிள்ளைகளுக்கும் ஒத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? உறுதி வைத்துக் கொள்வார்கள். இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு. ஆக இந்த நிகழ்வுகள் இந்த நாட்களிலே பல குடும்பங்களிலே பல இனங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பூ வைத்தல் என்று சொல்லுவார்கள், நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவார்கள். இப்படி அந்தந்த இடத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லி இப்படி ஒரு உறுதி செய்து கொள்கிற நிச்சயதார்த்தம் இது இரண்டாவது. மூன்றாவதாகத்தான், ஆனா இந்த 2 காரியத்தையும் நிச்சயம் பண்ணிக்குவாங்க, ஆனா வாழ விட மாட்டாங்க. நீ உங்க வீட்டுல இருக்கணும், நீ எங்க வீட்டுல இருக்கணும். ஒரு நீண்ட காத்திருப்பு, ஒரு 6 மாசம் இடைவெளி, ஒரு 3 மாதம் இடைவெளி. இதற்கு பின்பாக எல்லாரும் 2 குடும்பத்தாரும் ஊரால் எல்லாம் சேர்ந்து இணைந்து விவாகத்தை நடத்துகிறது வைபவமாய் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை இணைப்பதற்கு, இல்லைங்களா? இதுதான். இதே கலாச்சாரத்தை யூதர்களுடைய வாழ்க்கையிலும் 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் 3 விதமாய் இருக்கிறது. குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் மணப்பெண் மணப்பையன் என்று சொல்லி உறுதி செய்து கொள்வது. பருவம் அடைந்ததற்கு பின்பு எல்லா 2 வீட்டாரும் சேர்ந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் இதுதான் பெண் இதுதான் மாப்பிள்ளை என்று உறுதி செய்துவிட்டு ஒரு நீண்ட காத்திருப்பை இடையில வைக்கிறாங்க. ஏறக்குறைய 1 வருடம். சரிங்களா? இந்த 1 வருடம் எதற்கென்று கேட்டால், இந்த 1 வருட காலம், அதாவது இந்த 1 வருட காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க முடியாது. ஆனா எல்லாம் ஒரே ஊர்லதான் இருப்பாங்க. இவனுக்கு இவள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மரியாளுக்கு யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவங்க கணவன் மனைவி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது.
உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நியமிக்க வேற யாரும் போய் நான் பொண்ணை பார்த்துட்டு ரைட் பரவாயில்ல இன்னொருத்தர் இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போக முடியாது. சரிங்களா? இவர் தான் கணவன், இவன் தான் மனைவி, இவனுக்கு இவன் இவனுக்கு இவன் என்று நியமிக்கப்பட்டு விட்டது. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு என்று ஒரு நீண்ட ஒரு வருட காலம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு வருட காலம் எதற்கு என்று சொன்னால் பண தேவை அதிகம் உண்டு. என்ன தேவை அதிகம் உண்டு? பண தேவை அதிகம் உண்டு. இப்ப வர நான் ஏன் நிச்சயதார்த்த நிகழ்வுகளிலே நான் கலந்து கொள்வதில்லை என்று, இப்ப நம்முடைய கலாச்சாரத்துல இந்த காரியம் தலைகீழாக மாறிவிட்டது. நல்ல கவனமா கேளுங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யார் எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? சரி, இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்காகவும் சரி, ஆண் பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் சரி, சத்தியத்தை பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் நிச்சயதார்த்த நிகழ்வை நடத்த வரும் பொழுது நான் பொய் சொல்லணும். சரிங்களா? பொய் சொல்லுவதற்கு நான் விரும்புவதில்லை. அதனாலதான் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கொள்வதில்லை. எப்படி பொய் சொல்றோம்? வேதத்திற்கு முரணாக, சத்தியத்திற்கு மாறாக ஊழியக்காரர்களும் நடந்து கொள்கிறார்கள். ஏன்னா நடத்தி வைக்கிற ஊழியக்காரர்கள் தானே, அவர்களும் நல்ல வார்த்தைகளை கூட்டி சேர்த்து அழகாக நல்ல எதுகை மோனிலே பேசி நிகழ்ச்சி நடத்தி வைத்து விடுவார்கள். ஆனால் சத்தியத்திற்கு மாறாக செயல்படுகிற காரியம் எப்படி என்று உங்களுக்கு சொல்லுங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 அதுல 22 வாசிக்கலாம். 22 அப்புறம் 51 52 53. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணிகளையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து இதுக்கு முடிச்சுட்டு போற. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, யூத கலாச்சாரத்தின் படியும் சரி, நாம் பின்பற்றுகிற சத்திய வேதத்தின் படியும் சரி, ஒரு பெண்ணை தனக்கு பிடித்து விட்டது என்று ஒரு ஆண்மகன் சொல்லுவான் என்று சொன்னால், இவனுக்கு இவள் இவனுக்கு இவன் என்று நியமிக்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்த நிமிஷம் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அரை சேக்கல் எடை உண்ட பொண்ணு. ஓடலாம் கட் பண்ணுங்க, கவனமா கேளுங்க. அரை சேக்கல் நிறையுடைய பொண்ணு, 2 கடகம், இதெல்லாம் எடுத்து பொண்ணுக்கு கொடுக்கிறான். கவனமா கேளுங்க. புரியுதுங்களா? அடுத்த வாசி. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவன் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். கூட்டிட்டு போங்கன்னு தான் பொண்ணு விட்டுட்டாங்க. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது இங்க கவனிக்குமா, அவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சிதங்களையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. என் சத்திய வேதம் என்ன சொல்லுது? பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா, பொண்ணை பிடிச்ச உடனே எப்பா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, நான் கொடுக்கிறேன் சம்மதம், பொண்ணை கூட்டிட்டு போ என்று சொன்ன மாத்திரத்திலேயே என்ன செய்யறான்? பொன்னுடைமைகளை, அப்பா இவ்வளவு நல்ல அழகா தங்க பதுமையா முழிச்சு நல்ல பிள்ளையா பெத்து வச்சிருக்கிறாங்க, உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்திலேயே என்ன செய்யற? எடுத்து வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கிறான். பிள்ளைக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு, அவங்க அப்பனுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு எல்லாத்துக்கும் வஸ்திரங்களை கொடுக்கிறான். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், இதுதான் கிறிஸ்தவம். இதை விடுத்து அப்படியே தலைகீழா மாறி போச்சு.
என்னன்னு பொண்ணுக்கு என்ன செய்யற, பொண்ணுக்கு எதை கொடுக்கிற, அதை கொடுக்கறியா, இதை கொடுக்கறியா, இதை பண்றியா, தலைகீழாக மாறி அப்படியே இங்க என்ன நடக்குது? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? உச்சிதங்களை கொண்டு வரலாம். ஊழியக்காரனும் சொல்லுவாங்க, எப்படி உச்சிதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயா, தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க, மாங்காய் கொண்டு வந்திருக்காங்க, ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க, மாலை கொண்டு வந்திருக்காங்க, ஜிலேபி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான்டா உச்சிதம். ஆனா உண்மையான உச்சிதம் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் வஸ்திரங்களையும் தூக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணுக்கு கொடுக்கிறது. இதுதான் சத்தியத்தில் இருக்குது. சரிங்களா? இதை விட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிறது எங்கேயும் இல்ல. சரிங்களா? அப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்துறேன்னு சொல்லி மெச்ச உச்சிதங்கள் கொடுங்க, இதை எடுத்துட்டு போங்க என்று சொல்லி போய் சொல்ல முடியுமா? ஏன் நான் வரலன்னு சொல்லுன்னு தெரியுதா? இதுதான். புரியுதுங்களா? சத்தியம் இதுதாங்க சொல்லுது. உலகத்தினுடைய கலாச்சாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளைக்கு என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறேன்னா 100 பவுனை போட்டு நான் கட்டி கொடுப்பேன், அது வேற விஷயம். அது கலாச்சாரம். அது நான் கொடுப்பது, வாங்கிறது அல்ல. புரியுதா? கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. அப்ப கேட்கிறா காலை கூட மகன் எப்படி கேட்கிறா? அப்பா கண்ணை கசக்கிட்டு அப்படியே நின்று ஏமா நிக்கிற, கழுத மேல உட்கார்ந்து இருக்கிற, கீழே இறங்கு, என்னமா வேணும் உனக்கு? அப்பா எனக்கு நீங்க நல்ல காஞ்சு போன வயலை கொடுத்த, கூட ஒரு நல்ல பசுமையான வயலை கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படியா? அவ கண்ணை கசக்கி கேட்கிறா மக. அப்ப என்ன செய்யறான்? இவ்வளவுதான் உனக்கு, இந்த கொடுப்பது என்பது வேறு, கேட்டு வாங்குவது என்பது வேறு. புருஷ லட்சணம் என்ன? கர்த்தர் சபையை காப்பாற்றுவது போல தன் மனைவியை புருஷன் காப்பாற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். தேவசாயலாய் படைக்கப்பட்ட ஆண் மக்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மனைவியை காப்பாற்ற பிறந்தவர்கள். முதலாவது. இரண்டாவது, மகனே நீ காப்பாற்ற பிறந்தவன், உனக்கு கைப்பிடித்து கொடுக்கிற மகளை காப்பாற்ற பிறந்தவன். இரண்டாவது, அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்தணும்? யாக்கோபை பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோமா? யாக்கோபை பத்தி ஏதாவது தெரியுமா? 7 வருஷம் தான் நேசித்த மகளுக்காக வேலை செஞ்சான். அவ கிடைக்கல, அவ அக்காவை மாட்ட விட்டாங்க. உடனே என்ன பண்ணா? அடுத்த 7 வருஷம் அவனுக்காக வேலை செய்வான். பிரியம். அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? 7 நாள் கொஞ்ச காலமாக தெரிந்தது. ஆக நாம் எந்த பெண்ணின் மேல் நமக்கு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பெண்ணின் மேல் நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம் என்பது யாக்கோபு 14 வருஷம் ஒரு பிள்ளைக்காக வேலை செஞ்சான். ஆடு மேய்ச்சான், காடு வகையில எங்க மாடு மேய்ச்சான், எல்லா இடத்திலையும் போய் தன்னுடைய அன்பை நிரூபித்து காட்டினான். அப்படி அன்பு நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, அன்பை நிறைவேற்றி காட்டிட்டான். உன்னை காப்பாற்றுறதுக்கு என்று அவன் பிறந்து பண்ணிட்டு வேதம் சொல்கிறது. நீ எப்படி இருக்கணும்? குமாரத்தியே கேள். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? குமாரத்தியே கேள், உன் பிறந்த வீட்டை மறந்து, உன் பிறந்த வீட்டை மறந்து. அப்பதான் ராஜா உண்மையில் பிரியப்படுறான். நீ அங்கே போனதுக்கு அப்புறமும் எங்க அப்பனை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும்னு கேட்டுட்டு, போன்ல கேட்டுட்டு, அடுப்பத்தை எப்படி பத்த வைக்கிறது, இடுப்பை எப்படி பத்த வைக்கிறதுன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க குமாரத்தியை கேள், உன் பிறந்த வீட்டை மறந்துட்டு, குமாரத்தியை கேள், உன் பிறந்த வீட்டை மறந்துட்டு உன் புருஷனோடு கூட இணைந்து. அப்பதான் ராஜா ராஜா மகாராஜா நீ மகாராணி மேல பிரியப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சத்தியம் இதுதான். மூன்றாவது, இசைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவானவர் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னு? 2 பேரும் மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, மனுஷி தனிமையா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு ஏற்ற நாளிலே உங்க 2 பேர்த்தையும் இதுக்கு நடுவில் எத்தனை பொண்ணு வேண்டாலும் உனக்கு வந்திருக்கு இல்ல. ஏன்னா அது இங்க இருக்கு. உனக்கு எத்தனை மாப்பிள்ளை வேண்டாலும் வந்திருக்கு இல்ல. ஏன்னா அது இங்க இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற துணையாய் வைத்தது மாத்திரமல்ல,
உன் தாயும் தகப்பனையும் விட்டு நீ இசைந்திருக்க வேண்டும். பிதாவானவர் சொல்றார். நீ அப்பத்த அம்மா மூட்டி முந்தானியை குடிச்சுக்கிட்டே நீ சொல்லு நான் கேட்கிறேன், நீ சொல்லு நான் கேட்கிறேன், நீ சொல்லு நான் கேட்கிறேன்னு போகக்கூடாது. மதிக்கணும், பெற்றோர்கள் கனப்படுத்தணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும். அது வேறு. அதே சமயத்துல நீ குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாட்ட கேட்கறீங்க, அப்பாட்ட கேட்கறீங்க, அம்மாட்ட கேட்கற, அப்பாட்ட கேட்க, அப்புறம் நீ குதிரை ஓட்டுற இல்லையே. அதே மாதிரி உன் தாயும் தகப்பனை விட்டு நீ உன் புருஷனோடு சேர்த்து எதுக்கு எங்க அம்மாவை கேட்டு சொல்றேன், எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன், புரியுதா? இல்ல, இசைந்திருக்க வேண்டும். பெற்றோர்களை கனப்படுத்துவது என்பது வேறு. அப்ப இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது பிதாவானவரும் சொல்றாரு, குமாரனானவரும் சொல்றாரு, ஆவியானவரும் சொல்றாரு. இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது. சோதம் அது போல் முடிக்க போறேன். அடுத்தது நம்ம எல்லாரும் பேசாம உட்காரணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இவருக்கு தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் குறிப்பா 2 குடும்பமும் என்ன சொல்லணும்? பேசாம இருந்துட்டு என்ன சொன்னாரு கடைசியில? லாபானும் உங்க அப்பன் என்ன சொன்னாங்க? இதுக்கு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நல்ல குணம் ஒண்ணுன்னு சொல்லிடாத. ஐயோ, இந்த மாப்பிள்ளை இப்படி இருப்பாருன்னு நினைச்சேன், ₹1,00,000 சம்பளம் வாங்குவாருன்னு நினைச்சேன், என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காத்தாடியை வீசி விட்டே எனக்கு சோறு போடுவாருன்னு நினைச்சேன். இல்ல, புரிஞ்சுதா? ஐயோ, இந்த அம்மா இப்படி இருக்கும்னு நினைச்சேன், இந்த பிள்ளை என்ன கடைசியில இப்படி அடுப்பு பத்த வைக்க கூட தெரியல, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சொல்லாத. 2 பேரும் மூச்சு விடக்கூடாது, 2 பேரும் மூச்சு விடக்கூடாது. இப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த பொன்னியா, அழகா இருக்கிறான், ஆண்டவர் நியமிச்சது, நல்ல மாப்பிள்ளப்பா, ஆண்டவர் கொடுத்த மாப்பிள்ளை. வாயை கூட்டி கூட்டி சொல்ல வேண்டியது. அப்புறம் நம்ம எதிர்பார்த்த நிறைவுகள் எல்லாம் நிறைவேறலைன்னா, நீ இதை கொண்டு வரல, நீ அதை கொண்டு வரல, நீ இது இங்க நொல்ல, அது அங்க நொல்லன்னு சொல்ற உடனே அப்பா ஆனா எதிர்பார்த்தேன், இப்படி கொண்டு போய் புள்ளியில தள்ளி விட்டானே இந்த பாஸ்டர், கடைசியில மாற்றுறது பாஸ்டர் தான் மாத்துவேன். ஏன்னு கேட்டா இவன் தானே நடுவுல நின்று இது நல்ல மாப்பிள்ளை இது நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டேன், கடைசி இந்த மாப்பிள்ளை கொண்டு போய் தள்ளிட்டான்டா, நம்மள இந்த மாப்பிள்ளை கொண்டு போய் தள்ளிட்டான்டா, பாஸ்டர் தான் நடுவுல மாட்டுவேன். நான் இல்ல, பொதுவா சொல்றேன், சரியா? நான் எல்லாம் தெளிவா தான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே. எப்பா இதுதான் காரியம், இதுதான் காரியம், கரெக்டா பாத்துக்கோ, கரெக்டா எடுத்துக்கோ, பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஆலை பூனைகள்லாம் எதையுமே சொல்லல, அதனால போய் சொல்லிட்டேன் சாட்சியம், சரியா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல குணம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. குடும்பம் நடந்து சந்தோஷமா நீங்க அழகா பார்த்து ரசிங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டா மட்டும் சொல்லுங்க. அம்மா அப்பா நான் என்ன செய்ய கேட்டா இப்படி செய்யுங்கப்பா, அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, அப்படியா ஏன் அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீ அம்மா சொல்லக்கூடாது, நீ ஜாக்கிரதையாவே இரு சொல்லக்கூடாது. அவளுக்கு தெரியும், கெட்டி கொடுத்தாச்சு இல்ல அவளுக்கு. அதே மாதிரி எப்பா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, அவளுக்கு தெரியும் கட்டணும் வாழ போறது அவங்க விட்டுறணும். சரி, நல்ல போனோம் ஒன்றும் சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க, வேற என்ன சொல்லலாம்? நம்ம எல்லாம் சேர்ந்து மகளே மகனே நீ கோடா கோடியா பெருகு, நல்ல சந்தோஷமா இரு வாழ்க்கையில, சரியா? கோடா கோடியா பெருனா 10-20 பிள்ளைகளை பெற்றுட்டு பதம் இருந்தா அதான் பெரிய ஆசீர்வாதம், நல்லா இருக்கு, சரியா? கோடா கோடியாக உலகத்தின் செல்வங்களையும் உன்னதத்தின் செல்வங்களையும் பெற்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இதுதான் இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை, சரியா? இதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு இந்த மோதிரத்தை எல்லாம் மாத்திட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலியாசர் என்ன செய்யறான்? கை நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? கை நினைக்கிறான், சாப்பிடுறான். இரவு தங்கி ராத்தங்கி புசித்து குடித்து குடிச்சுன்னா நல்லா சாராயத்து நிறைய குடிச்சா நினைக்காதீங்க, தண்ணி எல்லாம் கரெக்டா குடிச்சிட்டு நிம்மதியா அப்புறம் தான் கை நினைக்கிறான். நம்ம காலையிலேயே நினைச்சிட்டோம், அது வேற விஷயம். போன வாரம் போய் நினைச்சிட்டோம், அது வேற விஷயம். அதனால அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நேரா இதை முடிச்சுட்டு விவாகத்துக்கு வருகிறோம், திருமாங்கல்யத்தை அணிகிறோம். அதுக்கப்புறம் மத்தியான விருந்து சாப்பிட்டுட்டு நம்ம நடைய கட்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
பாஸ்டர் யாராவது இருக்கீங்களா? ஊழியக்காரங்க யாராவது இருக்கீங்களா? வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க. ஊழியக்காரங்க இருந்தா முன்னால வாங்க. அதனால நான் என்ன நடத்துறது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? வாங்க வாங்க, ஊழியக்காரங்க இருந்தா முன்னால வாங்க, யோசிக்காதீங்க. ஐயா, உச்சிதங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் மாப்பிள்ளை வீட்டார். ஜோம் பண்ணி உச்சிதங்களை கொடுங்கள். அதுக்கு அவங்க திருமணத்திற்கு எதுவா ஆயத்தமாகி வரட்டும். ஜோம் பண்ணி கொடுத்துருங்க. செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அன்பியான பிள்ளைகளுக்கு ஒருவருக்கொருவர் நீர் நிர்ணயம் பண்ணி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, நீர் இந்த திருமண வைபவத்தை நடத்தப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அருமையான மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்ததான இந்த உச்சிதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைபவம் முழுவதும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த பொருட்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முதல்ல இப்பமே மாட்டிடணுமா? சரி, மாத்திட்டு வந்து தான் மாட்டணுமா? சரி, அப்படியா? சரி, சாரி, மாத்திட்டு வந்து மாத்திக்கீங்க. வாங்க, மாத்திட்டு தான் அனுப்புவோமா? அப்படியா? சரி, வாங்க. உங்களுக்கு என்ன பிரியுமோ அதை செய்யுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மனம் சங்கடம் வந்துடக்கூடாது.